அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, மதுரை ஜங்ஷனோட ரீடெவலப்மெண்ட் ஒர்க் பற்றி தான் பார்க்க இருக்கோம். இந்தியன் ரயில்வேல சுமார் 1300 ரயில் நிலையங்கள் வந்து அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் அந்த திட்டத்துக்கு கீழே மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. ரீடெவலப்மெண்ட் பணிகள். இந்த பணிகள் பார்த்திங்க அப்படின்னா, தெற்கு ரயில்வேல 113 ரயில் நிலையங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் 73 ரயில் நிலையங்கள் வந்து செயல்பாட்டில் பணிகள் வந்து நடைபெற்று வருது. சுமார் 350 கோடி ரூபா செலவில் மதுரை ஜங்ஷன் வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 டிசம்பரில் முடியும் அப்படின்னு கால நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போது இதுக்கு முன்னாடி பயன்படுத்திக்கிட்டு இருந்த இந்த ஸ்டேஷன் வந்து முழுவதுமாகவே இடிக்கப்பட்டுருச்சு. ஸோ இப்போ அதுக்கு பதிலாக அது பில்டிங்குகள் வந்து மேலே அந்த கட்டிடங்கள் மேலே எழும்பிட்டு இருக்குது. பணிகள் வந்து சீரான வேகத்தில் ரொம்ப அற்புதமாக நடைபெற்று வருது. அந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா மல்டி லெவல் 2 வீலர் பார்க்கிங். இந்த என்ட்ரன்ஸ் வந்து தற்காலிகமான ஒரு என்ட்ரன்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பணிகள் முடிவு வரைக்கும் இந்த பகுதியை தான் மக்கள் பயன்படுத்துவாங்க. இது இல்லாமல் இதுக்கு நேராக கிழக்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஐபி நுழைவு வாயில் இருக்குது. அதுவும் மக்கள் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஏடிவிஎம் மிஷின் இருக்குது. அங்கேயும் நாம் டிக்கெட் எடுத்துக்கலாம். டிக்கெட் கவுண்டர்லேயும் டிக்கெட் எடுக்க முடியும். கொஞ்சம் பிரைட்னஸ் ஓவராக இருக்குது. இப்போ நம்ம 1வது பிளாட்ஃபாரத்துக்கு வந்துட்டோம். மதுரை ஜங்ஷனில் மொத்தம் 7 பிளாட்ஃபாரம் இருக்குது. 4 சர்வீஸ் லைன் இருக்குது. இதில் 7வது பிளாட்ஃபாரம் அப்படிங்கிறது அந்த லாஸ்ட்டில் இருக்குது. இந்த பணிகளில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இப்போ இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இதோடைய படிக்கட்டு வந்து முன்னாடி உள்ள பில்டிங் உள்ளே கூடி வந்திருந்தது. இப்போ அதை லாக் பண்ணிவிட்டு தற்காலிகமாக ஒரு படிக்கட்டு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டீலால் உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா இது ஸ்டாண்டர்ட் இல்லை. எதனால் அப்படின்னா இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜு நேரடியாக நம்மளுடைய மெயின் பில்டிங்கில் கனெக்ட் ஆகும். அதிலேருந்து எக்ஸலேட்டர், ஒரு பக்கம் எக்ஸலேட்டர், இன்னொரு பக்கம் படிக்கட்டு, அந்த மாதிரி தான் இதோடைய பிளானில் இருக்குது. ஸோ அந்த பணிகளுக்காக தற்காலிகமாக இதை உருவாக்கியிருக்காங்க. வயசானம்மா கொஞ்சம் சிரமப்பட்டு ஏறுறாங்க. அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் இடையிலே வந்து ஸ்டாண்டிங் கொடுத்து நல்லபடியாக தான் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இப்போ இந்த படிக்கட்டு அமைச்சிருக்காங்களா, இதே மாதிரி இங்கே இன்னும் 4 படிக்கட்டுகள் அமைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கான பேஸ்மெண்ட் ஒர்க்கும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த லாஸ்ட்டில் தெரியறது பார்த்திங்கன்னா இன்னொரு மல்டி லெவல் 2 வீலர் பார்க்கிங். அது மேற்கு நுழைவாயிலிருந்து வர்றவங்களுக்காக அங்கே ஒரு பார்க்கிங் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த 2 பார்க்கிங்குமே இப்போ வந்து செயல்பாட்டில் இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பயணிகளுக்கும் இடையூறு இல்லாமல், வந்து போகிற ரயில்களுக்கும் எந்த இடையூறு இல்லாமல் இந்த பணிகள் வந்து நடைபெற்று வருது. நீங்கள் மதுரை ஜங்ஷனுக்கு வந்திருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஜேசிபி, டிராக்டர் இது எல்லாமே வந்து பிளாட்பாரத்தில் நின்றுட்டுருக்கோம். இதுதான் பெரிய மெயின் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ். இது நேரடியாக பில்டிங்குள்ளே கனெக்ட் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்குகள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டுக்கு இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா பில்லர்கள் மட்டும் இல்லாமல் சுவர்களும் வந்து கட்டிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா 6வது பிளாட்ஃபாரம். இந்த பிளாட்ஃபாரத்துலேருந்து நமக்கு ஆப்போசிட்டில் தெரிகிற அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கை வாக் வந்து உருவாக்கப்பட இருக்குது. ஸோ அதுக்கான பேஸ்மெண்ட் பணிகள் வந்து போயிட்டுருக்கு. மேற்கு நுழைவாயிலுடைய பில்டிங் கட்டிடங்களும் வந்து கட்ட தயாராகிட்டுருக்காங்க. இப்போ இந்த ஒரு ட்ரெயின் வந்திருக்கு இல்லைங்களா, இது சண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க யார்டுக்கு. ஸோ இதுதான் 7வது பிளாட்ஃபாரம். மதுரை ஜங்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெற்கு ரயில்வேயோட ஒரு கோட்டம். ஸோ அதனால் நிறையா அலுவலர்கள், இது ஆஃபீஸு ஒர்க்கெல்லாம் வந்து நிறையா நடைபெற இருக்குது. ஸோ அதுக்கான தேவையான கட்டடங்களும் வந்து இங்கே கட்டிகிட்ருக்காங்க. பார்சல், அதுக்கப்புறம் மெயில், போஸ்டல் சர்வீஸ் இது எல்லாமே வந்து விரைவாக கையாளுற மாதிரியான, அவங்களுக்கு விலாசமான பார்க்கிங், வந்து போகிற பாதை, இது எல்லாமே வந்து உருவாக்கிட்டுருக்காங்க.
இந்த பணிகள் இதோட இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜோட மட்டும் இல்லாமல் இதை தாண்டி அந்த லாஸ்ட்லேயே ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வருது. ஸோ அதுவும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இதோட இதுவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பணிகளில் சீரான வேகம், நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு வருடத்தில் இந்த பணிகள் முடியுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது வரைக்கும் மதுரை ஜங்ஷனில் சில இடர்பாடுகள் இருந்தாலும் பயணிகளுக்கு ஓரளவுக்கு ரொம்பையும் அசௌகரியம் இல்லாமல் இந்த பணிகள் வந்து நடைபெற்று வருது. மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நாகர்கோவில் சென்னை விக்மோர் வந்தே பாரத் வந்து டெபாச்சர் ஆகிட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.